யாரோட வெளிச்சம்? நம்மளோட வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்க இருக்கா? மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. வெளிச்சம் வெளியே வரணும்னா மண்பாண்டம் முடியணும். நான் என்ற சுயம். அப்ப ஒடிச்சாதான் வெளிச்சமே வெளியே வருது. வெளிச்சம் வெளியே வரும்போது நம்மளுடைய நற்கிரைகளும் கூட சேர்ந்து வரும். ஆவியின் கனிகள். இந்த கனிகளை பார்த்து மற்றவர்கள், பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதா, இப்ப தெரியும் நம்மளோட அப்பா, அவருக்கு மகிமை வருமா? நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி நம்ம சொன்னாதான் நடக்காது, நடந்தாதான் நடக்கும். அப்ப இந்த நற்கிரைகளை செய்யும் போது அவரோட நாமம் பரிசுத்தப்படும். துர்க்கிரைகளை செய்யும் போது அவரோட நாமம் தூசிக்கப்படும். புரியுதுங்களா? இந்த எப்படி முடிச்ச உடனே அந்த மரியாதை இருந்த இடம் ஒரு நல்ல சுகந்த வாசனை ஆச்சோ. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த ஆசாரியர்கள் எப்படி சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிராணியை போட்டார்களோ, நாம கூட சுகந்த வாசனையை கொடுக்கணும்னு பவுல் சொல்றார். வாசிக்கிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசனை அவரை அறிகிற அறிவின் வாசனை. இது யார் மத்தியில நம்ம காட்டணும்னா, கெட்டு போகிறவர்கள் மத்தியிலும் காட்டணுமா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் மத்தியிலும் காட்டணுமா? அந்த வசனத்தை வாசித்ததுக்குள்ள இருக்கிற அர்த்தத்துக்கு போலாம். 15ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அப்ப யாருக்கு மத்தியில கெட்டு போகிறவர்கள்? யார் கெட்டு போகிறவர்கள்? உலகம். இன்னைக்கு உலகம் கெட்டு போய் இருக்கு. உலகத்திலையும் நற்கந்தத்தை கொடுத்து நிற்கணுமா? ரட்சிக்கப்படுகிறவர்கள். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரே சிந்தனை, ஒரே அழைப்பு பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு அழைப்பு. இப்ப உங்களுக்கு இன இலக்கமும் அதுதான் எனக்கும் இருக்கும். இன இலக்கம் கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுதான் உங்களோட இலக்கமா இருக்கும். அப்படி இருந்தோம்னா நம்ம எல்லாருமே ஒரே இலக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப நான் ரட்சிக்கப்படுகிற நம் மத்தியில கூட சுகுந்த வாசனை கொடுக்கணுமா? ரட்சிக்கப்படாத உலகத்தின் மத்தியில கூட சுகுந்த வாசனை. அப்ப உலகத்துல போனா கூட ஒரே மாதிரி, இங்க இருந்தாலும் ஒரே மாதிரி. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்ள மாட்டார்களா? இப்படி இருக்கிறவர்கள் சுகுந்த வாசனை கொடுத்து நிற்கிறார்கள். புரியுது?